நாளின் காலைகளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 118வது அதிகாரம் 17வது வசனம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரர் எழுதுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் நாம் அவரை என்றைக்கும் அவருடைய செயல்களை, அவருடைய கிரியைகளை அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து. என்னுடைய வாழ்விலே எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் இருந்து என்னை விடுவிக்க என் தேவன் இருக்கிறார். என்னை காப்பாற்றி வழிநடத்த என் தேவன் இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை செம்மையான பாதையில நடத்துவார். ஆகவே நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களின் மத்தியிலே இருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து நம்மை இதுவரைக்கும் உயிரோடே வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய செயல்களை, அவருடைய கிரியைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் மிகவும் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே உயிரோடு வைத்திருக்கிறது அவருடைய செயல்களை, அவருடைய கிரியைகளை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக தான். ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த சங்கீதக்காரர் சொன்னது போல நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உன்னுடைய பிழைத்தது ஒரு விசுவாச அறிக்கையாய் எடுத்து நாம் சொல்ல வேண்டும். நான் சாவாமல் பிழைத்தது. என்னுடைய வாழ்விலே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நான் அதிலே மூழ்கடித்து போகாதபடிக்கு நான் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன் என்று நாம் அறிக்கையிட ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து அவர் வழி நடத்துவார். இந்த சங்கீதம் 118வது அதிகாரத்திலே பார்க்கும்போது இதுல அநேக சூழ்நிலைமைகளிலே, அநேக நெருக்கத்தின் பாதையிலே சங்கீதக்காரர் கடந்து வருகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த சங்கீதம் யாரால் எழுதப்பட்டது என்று அதன் முன்னுரையிலே சொல்லப்படவில்லை. இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், யாரா இருந்தாலும் தாவீதோ யார் என்று நமக்கு தெரியல. அநேகமாய் தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதமாக இது இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது அவர் 5வது வசனத்திலே சொன்ன, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கமான சூழ்நிலைமையிலே நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் கேட்டு அவர் என்னை விசாலமான பாதையில வைத்தார் என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, என் ஆண்டவர் என் பட்சத்துல இருக்கிறார், நான் எதற்கு பயப்படணும்? நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணணும். தினமும் அறிக்கை பண்ணி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். அந்த வார்த்தைகளை நம்முடைய வாயினால் அறிக்கையிட நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய தெய்வீக சந்தோஷம், சமாதானம் வரும். ஏன்னா நாம ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அது வெளிப்படுத்துகிறது அல்லவா? தெய்வ பிள்ளைகளை சொல்லும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட போவதில்லை. அநேக நேரங்களிலே பிசாசு நம்முடைய வாழ்வில் பயத்தை கொண்டு வருகிறான் அல்லவா? அந்த பயத்திலிருந்து நாம் ஜெயம் பெற வேண்டுமே ஆனால் நாம் அறிக்கையிடம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நெருக்கமான சூழ்நிலை, போராட்டமான பாதை, அதன் வழியிலே நான் கடந்து சென்றாலும் இந்த பாதையிலிருந்து என்னை விடுவிக்க என் தேவன் உண்டு. ஆகவே அவர் என்னை விடுவிப்பார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். மனுஷன் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு அனுகூலம் எனக்கு நல்ல காரியங்களை செய்கிறவர் மத்தியிலோ கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நான் காணும்படி அவர் செய்வார். மனுஷனை நம்புவதை பார்க்க கர்த்தர் வேறில் பற்றுதலா இருப்பதனால
நான் யாரையும் நம்ப போகிறதில்லை, இந்த உலகத்திலே எந்த பிரபுக்களையும் நான் நம்ப போகிறதில்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் மாத்திரம் நம்முடைய பற்றுதலை, நம்முடைய நம்பிக்கை இந்த காலை வேளையிலே நாம் வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதைதான் இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறது. சொல்றார் பாருங்க, எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார், எல்லாரும் எனக்கு எதிராக வரட்டு, நான் அவர்களை கர்த்தருடைய நாமத்தினால் நான் சங்கரிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அவரை துதிக்கிற பிள்ளை. அவரை துதித்து துதித்து எனக்கு விரோதமாய் எவ்வளவு ஆயுதங்கள், எவ்வளவு விரோதமான காரியங்கள் எழும்பினாலும் அதிலிருந்து நான் ஜெயம் எடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார், நான் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். அடுத்து சொல்ற, தேனீக்களை போல வளைந்து கொள்கிறார். எனக்கு விரோதமா எல்லாரும் எழும்பலாம், எவ்வளவு நெருக்கத்தின் பாதையின் வழியாய் நான் கடந்து சென்றாலும் என்னுடைய நம்பிக்கை என் ஆண்டவர் மேல மாத்திரம்தான் இருக்கிறது. அவர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. சொல்ற, நான் விழும்படி, மனுஷன் எப்படி இருப்பான், நம்மை தள்ளுவான், விழும்படி தள்ளுவான். நம்ம கீழே விழும்போது அதை பார்த்து சிரிக்கிறவன் தான் மனிதன். விழும்படி நீ தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அன்பான தேவ பிள்ளையே, பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், அவருடைய வலதுகரம் என்னோடு இருக்கிறது, பராக்கிரமம் செய்யும். சொல்றாரு, என்னுடைய வாழ்விலே அநேக காரியங்கள் நடந்தாலும் என்னை என் ஆண்டவர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் சொல்றார் பாருங்க, என்னை அவர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகவே நான் சாகாமல் பிழைத்திருந்து என் கர்த்தருடைய செயல்களை நான் அறிவிப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறது. காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்விலே சூழ்ந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வலதுகரம் என்னோடு இருக்கிறது, அது பராக்கிரமம் செய்யும். அவர் என்னோடு இருக்கிறார். மனிதன் ஒருவேளை தள்ளலாம், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவரா என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்படணும் பிரியமானவர்களே. இந்த சங்கீதம் 116வது அதிகாரத்திலே அது தாவீதின் சங்கீதம். அதில் தாவீது சொல்லுகிறார், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆம் பிரியமானவர்கள், எல்லா மனிதர்களும் பொய்யர்கள், பொய்யர்கள். அதான் சொல்றாரு, எல்லா மனுஷனும் பொய்யன், நான் மனுஷனை நம்ப போகிறது இல்லை. என் ஆண்டவரை மாத்திரம் நான் நம்பி அவரை நான் சார்ந்திருக்கிற மகளாய் நான் இருப்பேன் என்று அறிக்கையிடணும் பிரியமானவர்களே. அடுத்து பாருங்க, சங்கீதம் 71வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வாய் நாள்தோறும் அது நீதியையும் அது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை வெறிக்கணும். ஆண்டவர் செய்த நமக்கு நன்மைகளை செய்து, எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், அதை நாள்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கணுமா. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பக்கத்துல இருக்க, நம்ம பார்க்கிறவர்கள் எல்லாரிடத்துல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம சொல்லணுமா. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளின் தொகையை நான் அறியேன். அவருடைய ரட்சிப்பை என்னுடைய நாவு சொல்லிக்கொண்டே இருக்கும், அதை அறிவித்துக் கொண்டே இருக்கும், அவரை துதித்துக் கொண்டே இருக்கும், அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை அல்லவா. புலம்பல் 3:22 வாசிக்கிறோம், நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். ஆகவேதான் அந்த இரக்கத்தை பெறும்படியா, அந்த கிருபையை பெறும்படியா ஒவ்வொரு நாளு காலை வேளையில வந்து அவரை நாம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆகவேதான் அவர் நம்மை அந்த கிருபையை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். ஆகவே அவர் நம்மை எவ்வளவாய் நடத்துகிறார். அந்த அன்பை நினைத்து அவருடைய செய்கைகளை விவரிக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தைகளை வாயினால் அறிக்கை செய்கிறவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. சங்கீதத்துல அந்த வார்த்தையின்படி பிழைத்திரு. உலகத்துல எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் மனுஷனை நம்ப போகிறது இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவன் ஒன்னும் செய்ய முடியாது. கர்த்தர் பேரில் மாத்திரம் நான் பற்றுதலாயிருப்பேன். அவருடைய வலதுகரம் என்னோடு இருக்கிறது, அது என்னோடு இருந்து பராக்கிரமங்களை செய்யும். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்.
அவர் என்னை நடத்துவார் என்று அவர் மேல நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்தணும். நான் சாகாமல் பிழைத்திருந்து என்னுடைய சூழ்நிலைமைகளின் மத்தியிலே என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உதவி செய்வார். என்னை இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். ஆகவே நான் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாருங்கப்பா. நான் பயப்படக்கூடாதப்பா. எந்த காரியத்துக்கு நான் பயப்பட்டு புலம்பி அங்கலாய்க்கிற மகளா இருக்க கூடாதப்பா. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆகவே நான் சாகாமல் இழைத்திருந்தேன். ஆண்டுடைய செய்கையை அறிவிப்பேன் என்று நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் மாறுவோம். இந்த நாள் முழுவதும் அறிக்கையிடுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வா. நம்முடைய வாழ்விலே ஜெயம் எடுக்க நமக்கு உதவி செய்வா.